கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உறவினர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ என்னை மறந்துட்டியே என்றோ என்னை ஞாபகம் இருக்கா என்றோ கேட்ட அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். இப்படி நம்மை மறந்துவிட்டவர்களும் உண்டு, நாம் மறந்துவிட்டவர்களும் உண்டு. ஆனால் இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்றும் தேவன் நம்மை உங்களை பார்த்து நான் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மகா பெரிய ராஜாவும் வானாதி வானங்களையும் அண்ட சராசங்களையும் உண்டாக்கின தேவனுமாய் இருக்கிறவர் உங்களை பார்த்து நான் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு மேன்மையான காரியம் என்று யோசித்து பாருங்கள். உங்களை மறந்து போன மனிதர்களை குறித்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்கள் மீது நினைவாயிருக்கும் ஆண்டவரை பற்றி யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இந்த தியானம் உங்களுக்கு சந்தோஷத்தையும் புதிய உற்சாகத்தையும் கொடுக்கும். இந்த வருடம் முழுவதும் உங்களை மறவாமல் நினைத்து உடனிருந்து நடத்திய தேவனுக்கு இந்த நாள் முழுவதும் நன்றி செலுத்துங்கள். புதிய வருடத்திலும் அவர் உங்களை நினைப்பார், மேன்மையான காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்றைய தினத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல போராட்டங்கள், தடைகள், குறைவுகள், வியாதிகள் இந்த வருடத்தில் எங்களுக்கு வந்த போதிலும் அவைகள் எங்களை மேற்கொள்ள விடாமல் நாங்கள் அவைகளை ஜெயிக்கும்படி நீர் இந்த வருடம் முழுவதும் எங்கள் கூடவே இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறந்து போன மனிதர்களை நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு விரயமாக்கின நாட்களை எங்களுக்கு மன்னியும். நீர் எங்களை நினைத்திருக்கிற தேவனாக இருப்பதை எண்ணி மகிழ்வுடன் இருக்கவும் இன்னமும் உம்மை கிட்டி சேரவும் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உம்மை துதிக்கும் துதியினால் எங்களை நிரப்பும். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.